ஓகே. ஸோ பை மோட்டில் இம்பார்ட்டண்டான விஷயம், எஸ்பிஓவில் ஆக்டிவ் மெம்பர்ஸ் ரெகுலராக டாஸ்க் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh மெம்பர்ஸ் இருக்காங்க. நமக்கு 1 lakh மெம்பர்ஸ்லாம் வேணாங்க, சரிங்களா? இந்த கம்பெனி புதுசாக நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக, ஓகே, ஸோ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில ஆஃபர் மாதிரி, அதாவது இப்போ நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா பைமோட்டோட ஒர்க்கு, ஸோ அதுக்காக ஒரு ஆஃபர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பைமோட் வெல்கம் கிட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 27 ப்ராடக்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ரைட், 27 ப்ராடக்ட்ஸ் அவங்க இன்க்ளூட் பண்ணி ஒரு பேக்கேஜ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது அத்தனை பேருக்கும் பயன்படும். ரைட், இதில் இருக்கிற ப்ராடக்ட் எதுவும் எனக்கு தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரியான ப்ராடக்ட் எதுவுமே அவங்க லிஸ்ட்டில் ஆட் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் கிராசரி லிஸ்ட்டு மட்டும்தான், கிராசரி ப்ராடக்ட் மட்டும்தான். ரைட், ஸோ அந்த லிஸ்ட்டு அந்த இமேஜஸில் கொடுத்துருவோம், செக் பண்ணி பாருங்கள். அந்த அப்ளிகேஷன்லேயே ஓப்பன் பண்ணிங்கன்னா, அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே மேலே டாப்லேயே பார்த்தீங்கன்னா வெல்கம் கிட்டுனே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக ஷாப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எஸ்பிஓவில் இருக்க 1 லட்சம் பேர் இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க எங்ககிட்ட கேட்டிருக்கிறது 5000 மெம்பர்ஸ் மட்டும்தான் அவங்க எங்ககிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற டியூரேஷன் 5 days, 26, 27, ஆக்சுவலி அவங்க 25ம் சொன்னாங்க. ஸோ அதில் 1 day முடிஞ்சிடுது. ரைட், இன்னும் 4 days, இன்னும் 4 daysக்குள்ளே 5000 மெம்பர்ஸ் வந்து அந்த வெல்கம் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். எத்தனை பேர் பண்ணுறீங்களாம் தேவை. நமக்கு இன்ஃப்ளூயன்சர், கண்டென்ட் ரைட்டர், சேல்ஸ் டீம், இதை எந்த கவுண்ட் எடுத்தாலுமே எல்லாமே அந்த 5000 அபோவ் தான் இருக்காங்க, சரிங்க. ஆனால் டோட்டலாக அவங்க கேட்டிருக்கிறது 5000 சேல்ஸ் வால்யூம் அந்த வெல்கம் கிட்ட. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். இங்கே நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன். எஸ்பிஓவில் இருக்கிற ஆக்டிவாக இருக்கிற அத்தனை பேருமே தான் பண்ணணும். ரைட், உடனே ஒரு கேள்வி சொல்லுவீங்கள்ல, சார் எனக்கு இன்னும் வித்ட்ராவலே வரலைங்க சார், நான் பேமெண்ட் வந்துருச்சுன்னா நான் பண்ணிவிடுவேன் சார். இங்கே இருக்கிற அந்த 1000 rupees அந்த பேக்கேஜ் 1000 rupees 999. ஓகே, ஸோ அந்த 999 இல்லை 999 மட்டும்தான். ஓகே, 999. ஓகே, ஸோ 999 மட்டும்தான் அந்த பேக்கேஜ். அந்த பேக்கேஜில் இருக்கிற அத்தனை பொருளும் உங்கள் வீட்டுக்கு தேவையானது தான். அதை வேறு ஏதோ ஒரு பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கடையில் தான் வாங்க போகிறீங்க. ரைட், அந்த கடையை மாற்றி இங்கே வாங்குங்கன்னு சொல்கிறோம், எஸ்பிஓ ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம். ரைட், அது எத்தனை பேர் கரெக்டாக நாம் ஒர்க் பண்ணுற கம்பெனி, ஸோ நமக்கு அங்கேருந்து தான் இன்கம் வருது. ஸோ நாம் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். உங்களுக்கு தேவையானது தான். நீங்கள் ரெகுலராக இவ்வளோ நாளாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா, நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணியே பார்க்கலாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக. இப்போ இந்த இமேஜ்லேயுமே தெளிவாக கொடுத்துருக்கோம், வித் பிராண்ட் நேமோடவே இருக்கும். அதெல்லாம் அந்த பிராண்டெல்லாம் நீங்கள் ரெகுலராக உங்கள் நியர்பை ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறக்கூடியது தான். அதை பர்ச்சேஸ் பண்ணுற ஷாப்பை மாற்றுங்கன்னு சொல்கிறோம். எஸ்பிஓ ஃபஸ்ட்டு ஒரு சேலை கொண்டு வராங்க. ரைட், ஸோ எல்லாருக்கும் தேவையான ஒரு சேல். அதை எத்தனை பேர், அவங்க 5000 கேட்டிருக்காங்க, நாங்கள் ஒரு கவுண்ட் டார்கெட்டாக கொடுத்துருக்கோம். ரைட், அதில் எவ்வளோ பர்ச்சேசிங் வருது, அவங்க கேட்டது வருதா, இல்லை நாங்கள் எதிர்பார்த்தது வருதா, இல்லை ரெண்டுமே நடக்காமல் போகுதா அப்படிங்கிறத நவம்பர் 30 இன்ஃபார்ம் பண்ணுறேன். ரைட், ஸோ ஏன்னா சேலரி வாங்கினவங்க லிஸ்ட்டு பண்ணாலே அவங்க கேட்டதை விட ஒரு 10 to 15 மடங்கு அதிகமாக பண்ண முடியும் சேலரி. எஸ்பிஓவில் சேலரி இப்போ வித்ட்ராவல் வாங்கியிருக்காங்கல்ல, அவங்க வாங்கினாலே ரைட் அந்த அளவுக்கு சேலரி வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வெறும் 5000 மட்டும்தான் வித்தின் 4 days. பட் ஆனால் எத்தனை பேர் அந்த ஆப்பில் போயிட்டு இந்த வெல்கம் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் ரெகுலராகவே இனிமேல் அந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரெகுலராகவே அவங்க ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸு எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு மட்டும் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன மாதிரியான டிஸ்கவுண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாத இப்போ இந்த வெல்கம் கிட் அப்படிங்கிறதும் எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ ஒரு சேல்ஸ் ஆனதும் அவங்க ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இந்த வெல்கம் கிட்ட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் ஆன்லைனில் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்காம போகுன்றதுனால தான் அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருந்தோம். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் புதுசு ஆஃபர்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் அந்த வெப்சைட்டை அந்த ஆப்பை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ, உங்களுக்கு தேவையான பொருள் ஏதாவது அதில் இருக்குது அப்படின்னா ஸோ தாராளமாக நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணலாம். முதல்ல நீங்கள் ஷாப்பிங் பண்ணுங்கள். ஓகே,
அப்போ தான் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். பார்க்கலாம். இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன், எனக்கு டேட் 26 வந்துருச்சு, ரைட்? 26. ஸோ நவம்பர் 30 நைட்டு அவங்கக்கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன். ஸோ அது எத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதில் தான் இருக்குது எஸ்பிஓவோட முடிவுகள் எந்த அளவுக்கு மாற்றப்பட வேண்டும். வெறும் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுக்கணுமா இல்லை கண்டிஷனாக கொடுக்கணுமா அப்படிங்கிறத நவம்பர் 30 தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிஷன் போட்டால் தான் எஸ்பிஓ மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிஷன் போட்டுக்க வேண்டியது தான், அவ்வளோதான். இல்லை ஜஸ்ட் நம்ம சொன்னாலே போதும், ஏன்னா அவங்களுக்கே தெரியும். நமக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி இது தான். ஸோ இங்கே இப்போ வரைக்குமே அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 6000 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எப்படி? 6000 ப்ராடக்ட்ஸ். இன்னும் கிட்டத்தட்ட 17,000 to 18,000 ப்ராடக்ட்ஸ் இன்னும் உள்ளே கொண்டு வர போகிறாங்க, ரைட்? ஸோ ஒரு பெரிய கான்செப்ட். வெயிட்டிங் பேஜில் அதோடைய வீடியோஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கும், அந்த கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கும், எல்லாமே செக் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முழு சப்போர்ட் நாம் கொடுக்குறோம். ஏன்னா அவங்க தான் நமக்கு 60 to 70% ஆஃப் இன்கம்மை நமக்கு கொடுக்க போகிறாங்க ஒவ்வொரு மந்த்தும். ஸோ அப்போ முதல்ல இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் கேள்வியே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் எவ்ரி மந்த்து. பார்க்கலாம். எஸ்பிஓ ஃபஸ்ட்டு வெல்கம் கிட்ட உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் ரெகுலராகவே அந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். எஸ்பிஓ மெம்பர்ஸ் ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நாம் உள்ள ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு ஒரு பாயிண்ட் வரும். அதே மாதிரி நம்ம யாராச்சும் ரெஃபர் பண்ணோம்னா ஒரு பாயிண்ட் வரும். அது இல்லாமல் அமௌண்ட்டாகவே வரும். அதை நீங்கள் மறுபடியும் உங்கள் ஷாப்பிங்கில் மறுபடியும் உடனே அதை பயன்படுத்திக்க முடியும், ரைட்? ஸோ அதே மாதிரி இன்னும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அடுத்தடுத்த ஃப்யூச்சர் அப்டேட்டில் கொண்டு வருவாங்க. நிறைய உள்ள பெனிஃபிட்ஸ் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸும் உள்ள வரும். வெறும் இப்போதைக்கு ஷாப்பிங் மட்டும் இருக்குது, இன்னும் அடுத்தது ரீசார்ஜ் ஆப்ஷன்ஸ், அது இது நிறைய புக்கிங், அது எல்லாமே உள்ளே கொண்டு வர போகிறாங்க அந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ளே. ஸோ நாம் இங்கே இருக்கிற ஆக்டிவ் யூசர்ஸ் எல்லாருமே, நான் ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணவங்களாம் நம்ம பேசவே முடியாது, பேசவும் கூடாது. ஆக்டிவ் யூசர்ஸ் ரெகுலராக அந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகே? இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் டாபிக் பை டாப்பிக்காக கொடுத்துருக்கேன், ரைட்? அது எல்லாத்தையும் அந்தந்த கமாண்டர்ஸ் அந்தந்த லாங்குவேஜுக்கு ஸோ ஒவ்வொன்றதை பற்றி தெளிவாக கொடுத்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான், ஓகே? ஆர்டர் போடுங்க. ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 10 ஒர்க்கிங் டேஸ், ஓகே? 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள பைமோட்லேருந்து ப்ராடக்ட் ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது லொக்கேஷனை பொறுத்து, ரைட்? ஸோ அது மேக்ஸிமம் அவங்க லொக்கேஷனை பொறுத்து இன்னும் குயிக்காகவும் டெலிவரி ஆகும். ஸோ 2 days, 1 days, 3 days, 4 days, 5 daysனால் அவங்க லொக்கேஷனை பொறுத்து. ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே அவங்க டெலிவரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே, அதர் கண்ட்ரிஸ் மட்டும் இப்போ கிடையாது. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே பைமோட்டில் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் அங்கே மினிமம் ரேட் கொடுத்துருப்பாங்க 750 rupees. 750 rupees அபோவ் நீங்கள் கார்ட்டில் வேல்யூ ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஷாப்பிங்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆர்டரும் உங்களுக்கு மேக்ஸிமம் 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டெலிவரி கிடைச்சிரும், ரைட்? ஸோ ஏதாவது அதில் சேஞ்சஸ் இருக்குது, கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குன்னா அங்கே உங்களுக்கு அப்ளிகேஷன்லேயே அப்டேட் ஆகும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகே? ஒரு பெரிய கொரியர் கம்பெனி கூட தான் அவங்க டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அங்கேருந்து நோட்டிஃபிகேஷனும் வரும், நீங்கள் ரியல் டைம் ட்ராக்கிங்கும் தெரிஞ்சுக்க முடியும், ஓகே? ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே எப்படியோ அதே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் சேஞ்சஸ் இருக்கும், மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ தான் நாம தான் அந்த கம்பெனிக்கு எல்லாமே. நாம் வெறும் கஸ்டமர் மட்டும் கிடையாது, அந்த கம்பெனிக்கு தேவையான கஸ்டமர்ஸையே நாம் தான் கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஸ்டாஃப் மாதிரி தான் நம்ம, ஓகே? அந்த கம்பெனிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டியது நாம தான். ஸோ அப்போ நாம தான் ஃபஸ்ட்டு யூஸராகவும் இருக்கணும். நாம் தான் அந்த கம்பெனிக்கு என்னென்ன விஷயங்கள் புதுசாக கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணுமோ அதையும் நாம் தான் பண்ணணும், ஓகே? ஸோ இங்கே வெறும் எஸ்பிஓ மெம்பர்ஸ்ன்னு நம்ம எஸ்பிஓக்காக மட்டும் இருக்கக்கூடாது.